நேற்று கொண்டு வந்த நம்ம பிள்ளைய எந்த மருத்துவம் வழங்கலைங்க. நேற்று கொண்டு வந்த இந்த சீலத்தினோட அப்படியே அட்மிட் பண்ணி 1 டே ஃபுல்லாக இருந்து போட்டு இந்த வேலை செய்கிற பாட்டி ஹாஸ்பிட்டலில் நிதிவிதராய் மூணாவது பெலுவனே தெம்லங்கியானோமா எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல பார்க்கல. ஒரு நாள் ஃபுல்லாக நான் கொண்டு வந்த சீலத்துண்டு அப்படியோ கொண்டு போகிற டிக்கெட் வெளியில் இருந்தது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, சும்மா வச்சிருந்த ஒரு நாள் ஃபுல்லாக கை உடஞ்சி எந்த காசை கொடுத்து நான் எக்ஸ்ரே ப்ரைவேட்டில் எடுத்து வந்து காட்டியும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. இந்த எஸ்கேன்லாம் இருக்குது. அப்படியோ இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் அநியாயம் நடக்குது. என்ன காரணம்? கை உடஞ்சி எந்த காசில் நான் வெளியே ப்ரைவேட்டில் ஃபெனான்சியாவில் எக்ஸ்ரே எடுத்து வந்து காட்டியும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. எக்ஸ்ரே எடுத்து இதை காட்டுங்க. எக்ஸ்ரே எடுத்தது கொண்டு எக்ஸ்ரே நான் எக்ஸ்ரே எடுத்தது கையோட இந்த மகனுக்கு ப்ரைவேட்டில் எடுத்தது. நான் ப்ரைவேட்டில் எடுத்து வந்து காட்டி எந்த இதுவும் ரீசனும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. பார்த்து போட்டு அவங்களோட வெளியே தான் பார்க்குறாங்க. அப்படி இஷ்டம் பண்ணுங்க. இந்த கிண்ணியா ஹாஸ்பிட்டலில் அநியாயம் நடக்குது. என்ன காரணம் தெரியுமா? நான் வீடியோ போடுறது இந்த பிள்ளைய கொண்டு வந்து நேற்று கையுடைஞ்சேன் மாறிக்கு ஆடா குடிச்சிட்டு திருவஞ்சி வராமல் இங்கே வேலை நடக்கணும்னு தெரிஞ்சு நான் ப்ரைவேட்டில் இந்த எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு கையுடைஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். ரெண்டாவது எக்ஸ்ரேயில் விளங்கு கை தோல் காட்டில் 2 துண்டா போயிது. இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. நான் என் பிள்ளைய வீட்டிலேருந்து கட்டி வந்த சீலத்துண்டு தான் ஃபுல்லாக ஒரு நாள் பாதி பெனடோல் தான் கொடுத்தாங்க. லெட்டர் எழுதி கொடுத்தீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண எம்எஸ்சில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு மக்கள் பார்த்து சரியான தீர்ப்பு பண்ண இதுக்கு நீங்கள் வழங்கணும். இங்கே பாருங்க, 4 வயசு குழந்தை எந்த மருந்தும் தரலை. இந்த பெனடோலில் பாதி பெனடோல் கொடுக்குறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரத வழியே கூட்ட வச்சு கொடுத்துவேன். இதை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவேன். இதை எங்கே ஷேர் பண்ணி எங்கே அனுப்பணுமே அந்த இடத்துக்கு நீங்கள் அனுப்பி இதுக்கு ஒரு முடிவு ஒன்று தரவங்க எனக்கு.